வாங்க பேசலாம். இன்றைக்கி நான் எதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ரொம்ப எனக்கு மனசுக்கு பிடிச்ச யூடியூப் சேனல்ஸ் சிலதை பற்றிலாம் பேசுவோம் அப்படின்னு வச்சுருக்கேன். எதனால் அவங்கள எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து எப்படியாவது குடும்பத்தை காப்பாற்றணும், சம்பாதிக்கணும், அடுத்தவங்களுக்கும் உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இவங்க வச்சுருக்காங்க சேனல். அந்த மாதிரி சேனல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாம் பெண்களால் நடத்தப்பட்டது. அதுவும் பெண்கள் முன்னின்று பண்ணுற அந்த சேனல்ஸு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கஷ்டங்கிறது எல்லாருக்குமே வரும். அதை எப்படி நம்ம எதிர்கொள்கிறோம், எந்த விதமான ஒரு மனநிலையில் அதை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றது தான் இருக்குது இல்லைங்களா? ஒரு கஷ்டம் வந்தோடனே ஐயோ நமக்கு கஷ்டம் வந்துருச்சு, நம்ம என்ன பண்ண முடியும், இதை ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோதான் போல இருக்குது, நமக்கு இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காராமல் திரும்ப 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 வாழ்க்கையை அவங்கள அடிமேல் அடி வச்சாலும் கூட இவங்க ஒவ்வொரு அடியாக வைத்து 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 என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஏதாவது பண்ணியே ஆகணும், ஏதாவது பண்ணி சம்பாதிச்சே ஆகணும் அப்படின்னு நல்ல விதத்தில் மக்களுக்கும் நல்லது செய்யக்கூடிய விதத்தில் சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு தான் ஹேட்ஸ் ஆஃப். அவங்கள பற்றி தான் இன்றைக்கி பேசலான்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கி முதல்ல நம்ம பார்க்க போகிறது நான் கட்டுறது அப்படின்ற ஒரு சேனல் பற்றி. அப்பப்போ நான் ஷார்ட்ஸ் பார்ப்பேன். எப்போ பார்த்தாலும் அந்த அம்மா ஏதாவது ஒன்று கிட்டிக்கிட்டு இருப்பாங்க, ஊறுகாய் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா வடகம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா கறியை காய வச்சிட்ருப்பாங்க. சில திடீர்னு பார்த்திங்கன்னா புடவைகள் செஷனில் போய் புடவைகள்லாம் காமிச்சிட்ருப்பாங்க. திடீர்னு அன்னதானம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பார்த்துட்டே இருந்தேன். என்னடா இது இவங்க இப்படி யாருன்னு தெரியலையே இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா, ஒரு சேனலில் அவங்க எப்படி கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் இந்த நிலைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னது கேட்கும்போது நிஜமாகவே அவங்க மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை அவங்க ஏதோ ஒரு ஹோட்டலில் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சமயத்தில் அந்த ஓனர் சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறார். நீ தான் சாப்பிட்டியே, அதுக்கு சரியாக போச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க சிரித்தேன் அப்படின்னாங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த உள்ளத்தில் இருந்திருந்தால் அந்த மாதிரி சிரிக்க முடியும் சொல்லுங்கள். இன்னொருத்தர் யாருன்னா திருப்பிட்டு திட்டுவாங்க, இல்லைன்னா அழுவாங்க, அந்த மாதிரி தானே பண்ணுவாங்க. அப்போது அப்படி இருக்கக்கூடிய காலம் முடிஞ்சு இவங்க முன்னுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஹோட்டல் கடையவே விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வராங்க பார்த்தீங்களா? அப்படி அந்த மாதிரியான ஒரு வெறி மனசில் நம்ம எப்படி சாதிச்சு காமிக்கணும், முன்னுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினச்சதே அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோஸ் போடுறாங்க, டெய்லி ஆல்மோஸ்ட் போடுவாங்க. ஒரு வியாபாரம்னு இல்லை, நிறைய பண்ணுறாங்க. இந்த மசால் பொருட்கள் விற்கிறாங்க, ஊறுகாய் விற்கிறாங்க, நெய் விற்கிறாங்க, மாதம் காம்போ போடுறாங்க, அதை பார்சல் பண்ணி அனுப்புகிறாங்க. அதை தவிர டெய்லரிங் யூனிட் வச்சுருக்காங்க. புடவைகள் எனக்கு நிஜமாகவே வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. பட் என்னென்னா அவங்க வீடியோ கால் அப்படி இப்படி சொல்கிறாங்களா, நமக்கு அதில் ஒரு சோம்பேறித்தனம் ஆகி போயிடுது. அதாவது ஒரு சிம்பிளான ஒரு சுங்குடி சேலை, காட்டன் சேலைகள் தான் நிறைய வச்சுருக்காங்க. டெய்லி யூஸ்க்கு அவங்க கட்டுறதும் அதே தான் கட்டுறாங்க. ஒரு பெருசாக ஆடம்பரம்லாம் இல்லாமல் அந்த சேனலில் பெருசாக எடிட் பண்ணி அப்படி இப்படி டாம் டூம்னு சவுண்டோட ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்காமல் ரொம்ப சிம்பிளாக அவங்க பேசுகிறதில்ல வச்சு என்னம்மா இன்றைக்கி என்ன சொல்கிறீங்கன்னு ஒருத்தர் கேட்குறாரு. அவர் பையனா இல்லை எப்படின்னு தெரியல எனக்கு. கேட்பாங்க, இவங்க உடனே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது வழிமுறையும் சொல்லி கொடுக்குறாங்க. அதை பார்த்து எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்கன்னு தெரியல. அது மாதிரி சாரீ ரீசெல்லிங் பண்ணுறாங்க, நெய், அதான் இதுன்னு கிடையாது, எல்லாமே பண்ணுறாங்க. யார் எது செய்ய சொன்னாலும் பண்ணிடுவாங்க போல இருக்குது. வேலை செய்கிறதுக்கு தயங்கவே மாட்டேன்றாங்க. நமக்குலாம் நினச்சாலே பயமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த சேனல் எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் கட்டுறது சேனல். அதோட லிங்க் வேணாலும் கீழே கொடுக்குறேன், போங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா ஏதேதோ கண்டதுக்கெல்லாம் நம்ம லைக் பண்ணுறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். எனக்குமே நீங்கள் பண்ண மாட்டீங்க, அது வேறு விஷயம். அதனால் இவங்களுக்கு பண்ணுங்கள் கட்டாயம். ஏன்னா இந்த மாதிரி ஆட்களை நம்ம ஊக்குவிக்கணும். நல்ல ஒரு அவங்க இதெல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு அவங்க பார்த்தாலே ஒரு ஒரு புத்துணர்ச்சி நமக்கு வரும். எப்போ பாரு சிரிச்சுட்டே இருக்காங்க, அது எப்படின்னு எனக்கே தெரியல. ஒரு டயர்ட்னஸாக இருந்தால் கூட சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு துண்டை போட்டுட்டு தோளில் அப்படியே டாமினேட்டிங்காக இதை பண்ண அதை பண்ணேன்னு சொல்லும்பொழுது நமக்கு மலப்பாக இருக்குது. இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம் பாருங்கள். இன்னொரு சேனலை பற்றி நாளைக்கு பார்ப்போம்.